இல்லை, கண்டிப்பாக முடியாது. பட் ஸ்டில் உங்களுக்காக ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் ட்ரை தான் கைஸ். ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியலனா இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் அச்சீவ் பண்ணதே இல்லை. உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா லைக் ட்ரையே பெரிய விஷயம் தான். ட்ரையே லைக் பெரிய விஷயந்தான். திருட்டு வேலை பண்ணி போகிறேன். வாங்க போகலாம். ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கைஸ். நான் போகிறேன். போயிட்டு வருவடான்னு தெரில. ட்ரை பண்ணுறேன்னா என்கிட்ட சுத்தமாக காசு கூட இல்லை கைஸ். அதை பிடிச்சி ஏதாவது இதெல்லாம் வாங்கி தான் ஆகுனாங்கன்னா முடிஞ்சு கதை. எதுவுமே இல்லை என்கிட்ட, கார்டும் இல்லை, எதுவுமே இல்லை கைஸ். நான் அப்படியே போயிட்டு உங்களுக்காக அதை ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஐயோ, எங்கள் எல்லோரும் என்ன நினைப்பாங்க பார்க்கும்போது. ஓகே, நம்ம பண்ணுறோம் நம்ம சேனலுக்காக, உங்களுக்காக. அச்சோ, நீங்கள் கேட்டு நான் பண்ணாமல் தான் எப்படி அச்சோ போச்சு. கேமராமேன் தேடிட்டு இருக்கான். எங்கடா காலம் போகிறேன்னு போனாங்க. மயமாக இருக்குன்னு வந்துட்டேன். டென்ஷன் ஆகாதுங்க. சரசரன்னு போகிறோம். ஒரு ட்ரெஸ்ஸு தூக்குறோம், வந்துட்டே இருக்கும். நான் வந்து ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறந்துடுவேன். அப்படியே வாங்கி வச்சு மாதிரி பண்ணக்கூடாது.
எடுக்கவே இல்லை. ச்சே, நான் எடுக்கவே இல்லைடா. ஐயோ கைஸ், நான் ஆக்சுவலாக உள்ளே போயிட்டு எதுவுமே பண்ணாமல் வெளியில் வந்துட்டேன் கைஸ். எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் வந்து எப்படி பண்ணுறது இல்லை. யோசிச்சு பாருங்களேன், நான் எனக்கே புரியுது. இருந்தாலும் நான் இதை பண்ணிட்டு நேரத்துக்கு வெளில வந்திருக்கணும். நான் போயிட்டு ரொம்ப நேரமாக சுற்றுறேன். அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் பேச ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் நான் போகும்போதே உள்ள நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் அச்சு அப்படின்ற போதே நான் போச்சுரா, இவங்க முன்னாடி பண்ணோன்னா நம்மளோட மானம் மரியாதை ரோஸும் எல்லாமே அதெல்லாம் இருக்காச்சோ. இருந்தாலும் போயிடும்ல, ஒரு வேளை எனக்கே தெரியாமல் இருந்ததுன்னா. அதனால தான் நான் வந்துட்டேன் கைஸ். பண்ணவே இல்லை, எதுவுமே எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டு அதே கடை கீழேயும் இருக்கும், அங்கே போய் பண்ணேன். அங்கே போனால் ஒரு தைரியம் வரும். ஏன்னா அது வந்து லேடிஸ் செக்ஷன். நம்ம போனது வேறு மென்ஸ் வேறு. அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ எதை போடுறது? அதான் நான் வந்து ஒன்றுமே பண்ண முடிச்சு. இல்லைனா கிழிச்சிட்ருப்பேன். கிளிக்கிறான் பாருங்க. வாங்க கை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்டெம்ப்ட் உள்ளே போகிறேன். கோட் ஒன்று எடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஓவர் கோட் எடுத்துட்டு அப்படியே வெளில வரணும். அது வந்து எனக்கு இப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பார்ப்பேன். என் மூஞ்சிலே எனக்கு தெரியுமா. இந்த ட்ரெஸ்ஸை வந்து பில்ட் பண்ணாமல்
கொஸ்டினா திருட்டு ட்ரெஸ் நான் ஃபோன் அப்படியே ஃபோன் வந்து நான் அப்படியே ஸோ சாரி பண்ணிட்டு வாங்கன்னு பாரு. அவங்க வந்து ஒன்று பண்ணாங்க. நான் இப்போ போயிட்டு அந்த அண்ணா கிட்ட மட்டும் பேசிட்டு வந்து முடிஞ்சிச்சு. உள்ள ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலா. கைஸ் அந்த அங்கிளோட ரியாக்ஷனை பார்க்கணும். அந்த அங்கிள் ரியாக்ஷன் தெரிஞ்சுதாடா இங்கேருந்து. அவர் ஒரு மாதிரி என்னை சீப்பாக கேவலமாச்சு திருட்டு நாயாடி நீ அப்படின்ற மாதிரி என்ன டி சொல்லியிருக்க மாட்டாரு. திருட்டு நாயாமணி அப்படின்ற மாதிரியே பார்த்தேன். ஒரு யூடியூபருக்கு வந்து சோதனை ஏன்னா இந்த மாதிரி டர்லாம் கொடுத்துட்டு மாட்டி விட்றீங்க. நல்ல மனுஷனாக இருக்க போய் இல்லை ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு அக்கா நின்று இருந்தாங்க. அந்த அக்கா தான் ரொம்ப ஸ்வீட்டாக என்னே பேசுகிறாங்கன்னு தெரியல. நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். அந்த அங்கிள் வந்து என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு. என்னன்னா அங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க தான் வந்து என்னை சேவ் பண்ணாங்க. இப்போ அவர் வந்து கேட்டார் லைக் எப்படிமா என்ன எப்படி பண்ணுறீங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி கேட்டார். நான் வந்து ஏதோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் வந்து இந்த ஃபோன் வந்துச்சு ஏதோ சொன்னேங்க சார் ஏதோ போய் சொல்லணும் என்னன்னு தெரில. எடிட்டர் ஜி இது அதை மட்டும் கட் பண்ணி போட்டு பாருங்க காட்டுக்கும் இந்த இடத்துல என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு. ஏதோ தெரில கைஸ் குறும்படம் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு சமாளிச்சிட்டானா ஃபோன் வந்தது அதனால தான் ஃபோன் அப்படி ஏதோ போய் சொன்னேன். ஆனால் அவர் என்னை பார்த்துட்டே இருந்தார். அப்படியே பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு அக்கா தான் வந்து ஒரு பொண்ணு தான் வந்து நம்மளை வந்து ரொம்ப தேவதை மாதிரி வந்து சேவ் பண்ணாங்க. சரி பரவாயில்ல கொடுங்க அது கொடுங்க வைங்க ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக. அவங்க மட்டும் இல்லைன்னா அந்த அங்கிள் கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சு வீட்டு போய் உள்ள வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கீங்க. திருட்டு ஃபெல்லாம் ஆகிட்டீங்க நீங்கள். நான் திருடல கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கு திருட மாட்டேன். சும்மா அப்படி எடுக்கிற மாதிரி பண்ணுவேன். அவங்களாம் வந்து உச்சாராக இருக்காங்கன்னு செக் பண்ணுவேன். நான் லைட்டாக பீப் படிக்கணும்னு பார்த்தா கியான்னு கத்துது. ஐயோ இந்த பக்கம் வரவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. எனக்குலாம் ஒரு மாதிரி ஐயோ போச்சுடா. எல்லாரும் என்ன கைஸ் நினைப்பாங்க. ஓகே எனிவேஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மேலே போய் பயந்தாலும் கீழே வந்து அச்சோ எப்படியோ ஒரு அளவுக்கு வந்து தைரியத்தை வர வச்சு உங்களுக்காக தான் நான் இதை பண்ணேன். இதெல்லாம் என்னோடய ஸ்டைலே கிடையாது. நான் யூஸ்வலாகவே அங்கே ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னாவே நான் அந்த பீப் கொஞ்சம் கிட்ட போனாலே பீப் அடிக்க ஆரம்பிச்சோம். அதனால் வந்து நான் அதை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இருப்பேன். எல்லோரும் ஒரு மாதிரியாக நினைப்பாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுலாம் மேட்ரு இல்லை. பட் ஸ்டில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும்ல அந்த சிச்சுவேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்க தேவையில்ல காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைடே போக மாட்டேன். இன்றைக்கி நானே வந்து இன்றைக்கி தூக்கிட்டு வெளில வர ட்ரை பண்ணியிருக்கேன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் தான் உங்கள் மேலே வச்சு எல்லாம் தான். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் தான் ட்ரை பண்ணோம். ஆனால் மேக்ஸில் வந்து ப்ராப்பரான அந்த கேமரா ஆங்கிளோ அது எதுவுமே செட் ஆகல. எப்பவுமே அங்கே வாட்ச்மேனோ இல்லை வாட்ச்மேனோ நிற்பாங்க. அங்கே இன்றைக்கின்னு பார்த்து இந்த டைமில் யாருமே இல்லை. அதனால தான் நாங்கள் மேலே பார்த்துட்டு வேறு ஆப்ஷனே இல்லாததுனால நாங்கள் பேண்ட்லூன் சூஸ் பண்ணோம். பேண்ட்லூன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயசு. நல்லா க்யூட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். நான் கூட உள்ளே போகும்போது ஒரு பிங்க் கலர் பார்த்தா செமையாக இருந்துச்சு. வாங்கலை அதான் நம்ம தூக்கிட்டு வர தானே வந்திருக்கோம் சேதுக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் தூக்கல தூக்கிட்டு வந்திருப்பேன். பட் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. விட்டேன் அந்த பழகத்தில் உட்காண்டாண்டா வா. கைஸா இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எது ரொம்ப பிடிச்சிருந்தா நான் வந்து மாட்டாமல் உருப்படியாக வெளில வந்தது உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்காக தான் கைஸ். கண்டிப்பாக இந்த டேர் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்காக பண்ணுறேன். கைஸா இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். வீடியோ கனெக்ட் பண்ணுங்க சேனல் இருக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக டேர் வச்சுருக்கோம் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பராக அங்கே போய் பண்ணலாமா பேங்க்ல வச்சுக்கிட்டேன் வாடா 3 2 1 ஸ்டார்ட். என்ன சொல்லலாம் வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான ஏதாச்சும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு
தென் டாடா பை பண்ணிச்சு. டாடா பை மீன்ஸ் கைஸ் ஒரு சோதனையை பார்த்தீங்களா கைஸ்? மேனி குயினுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, நம்ம செவ்வாழை ஒரு பொண்ணு கூட டக்குனு உன் திருப்பிட்டான் டக்குனு உன் பக்கம். நான் அவனை தான் சொன்னேன், நான் இவனுக்கு கிடைக்காது